ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். நம்மளுடைய மாஸ்டரிங் மேத்ஸ் கிளாஸில் ஆல்ரெடி லாகரிதமோட பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாகரிதமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸும் அதை யூஸ் பண்ணி சில சம்ஸும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த லாக் பேஸ்டில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம் பார்த்துடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்பர்ட்டிஸ் தான், நீங்கள் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் நல்லா சம் செய்யலாம். சரியா? இப்போ பாருங்கள், லாக் பேஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் பேஸ் பி எக்ஸ் ப்ளஸ் லாக் பேஸ் பி ஒய். சரியா? அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் வரும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், லாக் 8 into 4 இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ லாக் 8 into 4னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? லாக் பேஸ் 2 8 ப்ளஸ் லாக் பேஸ் 2 4 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். சரிங்களா? இதை ஃபர்தராகவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 கியூப் எடுத்துகிட்டு அதை அப்புறம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா அடிஷன் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து கோஷியன்ட் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஸோ டிவிஷன் வந்துச்சுன்னா என்ன சார் வரும்? மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு பார்த்துட்டோம். அப்போ ஆப்வியஸ்லி என்ன வரும்? டிவிஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ் மைனஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், லாக் பேஸ் 5 125 டிவைட் பை 25 வச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? டிவிஷன் இருக்குது. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? லாக் பேஸ் 5 125 மைனஸ் லாக் பேஸ் 5 25. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இது நடுவில் ப்ளஸ் வருது. கரெக்டாக? ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை செகண்ட் எழுதினாலும் தப்பு கிடையாது. அல்லது நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 8 ஃபஸ்ட்டாகவும் 4 செகண்டாகவும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? ஆனால் இந்த டிவிஷன், அதாவது கோஷியன்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நடுவில் மைனஸ் வர்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டில் வரணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கீழே இருக்கிற நம்பர் கண்டிப்பாக என்ன தான் வரும்? செகண்டில் தான் வரணும். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்து பவர் ப்ராப்பர்ட்டி. என்ன பவர் ப்ராப்பர்ட்டினா பாருங்களேன், லாக் பேஸ் இருக்குது, லாக் பேஸ் பி இருக்குது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒய் இருக்கு இல்லையா? இந்த பவரை நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னாடி கொண்டு வர முடியும். என்ன பண்ண முடியும்? முன்னாடி கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போது இந்த சம்மில் இருந்து நம்ம செய்வோம். இங்கே பாருங்கள், இதே எடுத்துக்குவோம். இதை எடுத்துக்கிட்டோம்னா என்ன நம்மகிட்ட இருக்குது? லாக் பேஸ் 5 125 இருக்கா? அப்போ இந்த 125ன்றது என்ன தெரியும் நமக்கு? 125ன்றது 5 கியூப்னு தெரியும் இல்லையா? அப்போ பாருங்கள், லாக் பேஸ் 5 125க்கு பதிலாக என்ன போட போகிறேன்? நான் 5 கியூப் போட போகிறேன். சரியா? அப்போ இந்த பவரை நான் என்ன பண்ண முடியும்னா முன்னாடி எழுத முடியும். சரிங்களா? அப்போ 3 லாக் 5 5 ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அது பின்னாடி வர ப்ராப்பர்ட்டியில் பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஒரு நம்பருக்கு பவர், அதை பேஸ் விட்டுருங்க, நம்பருக்கு பவர் இருந்துச்சுன்னா அந்த பவரை நம்ம முன்னாடி எழுத முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் பேஸ் ப்ராப்பர்ட்டி. சேஞ்ச் ஆஃப் பேஸ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்களேன், லாக் பேஸ் பி இருக்குது, என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம ஒரு டேர்ம் எடுத்துட்டு, கொஞ்சம் பெருசாக ரெண்டுக்கும் காமனாக நம்ம பேஸ் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸை வந்து மேலே இருக்கிற நம்பராகவும் பியை வந்து கீழே இருக்கிறதாகவும் போடலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு இது பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லாக் 232ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? லாக் பேஸ் 232ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு சாம்பிளுக்காக செய்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்காக. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம 10 எடுத்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? 10 எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பேஸ் என்ன இருந்துச்சு? 2 இருந்துச்சு. சரிங்களா? அது இங்கே நம்பராக வந்துடும். இங்கே நம்பர் என்ன இருக்குது? 32 இருக்குது. அது இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10 எடுத்துக்கோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு சம் கூட பார்ப்போமே. பார்ப்போம். லாக் 5 27 இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம்னா லாக் 27 லாக் 5. சரிங்களா? இங்கே நான் பேஸ் வந்து 7 எடுத்திருக்கேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பேஸ் என்ன எடுத்திருக்கேன்? இங்கே 7 எடுத்திருக்கேன், இங்கேயும் 7 எடுத்திருக்கேன். சரியா? அப்போ இந்த மாதிரி நம்ம காமனாக ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர்ஸை ஒரு ஃப்ராக்ஷனாக பிரிச்சிடலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டா. அடுத்து லாகரிதம் ஆஃப் 1 என்ன வருது, லாக் பேஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. இந்த பேஸ் பிக்கு மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எந்த நம்பராக இருந்தாலும் சரி 10 போட்டு 1 போட்டாலும் 0 தான் சரிங்களா. லாக் பேஸ் 5 1 போட்டாலும் 0 தான் சரியா. இது ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் a to the power of x is equal to b னா log base ab is equal to x தெரியும் இல்லையா. அப்போ எனிதிங் ஒரு நம்பர் டு த பவர் ஆஃப் 0 என்ன வரும், 1 வரும். அப்போ இது லாகில் எழுதுனா என்ன வரும் பாருங்கள், 5 1 is equal to 0. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ லாகுக்கு 1 எடுத்திங்கன்னா பேஸ் என்னவாக இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரியா. அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லாக் பேஸும் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன வரும், லாக் 5 சரிங்களா. அப்போ என்ன வரும், 1 வரும். லாக் -3 இங்கே -3 வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன தான் வரும், 1 தான் வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சில இதை இன்னும் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துலாம் பார்க்கலாம் என்ன ஆகும்னா log 2 cube வருமா ஸ்டூடெண்ட்ஸ், log 2 இங்கே என்ன வரும், 2 to the power 4 வரும் சரியா. அப்போ பவர் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இந்த இதை முன்னாடி எடுத்துடலாம் சரியா. அப்போ என்ன வரும், 3 log 2 வரும் ப்ளஸ் இங்கே எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் 4 log 2 வரும் சரியா. அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்க ப்ராப்பர்ட்டி படி இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 3 + 4 that is equal to 7 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும் ரைட்டா. அடுத்தது லாகரிதம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் பார்க்கலாம். லாகரிதம் ஆஃப் ரெசிப்ரோக்கல். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். லாக் பேஸ் 3 to the power of 1/3ன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1/9 வச்சுக்கோங்க, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்னா -1/9 இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 9ஓட பவர் என்ன, -1 சரியா. இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா இங்கே சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3 9 எழுதிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1/9 நம்பர் அப்படி அதாவது இன்வெர்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா மைனஸை முன்னாடி போட்டு இது நார்மலாகவே எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும் என்ன மாறும், 3 கியூப்னு வரும், பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் 3 3ன்னு வரும். அப்போ லாக் 3 3 கேன்சல் ஆகி ஆன்சர் -3 வரும் சரிங்களா. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த இது சரிங்களா. இப்போ லாக் 5 5 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 இங்கிட்டு வந்துச்சுன்னா லாக் 5 5 என்ன ஆயிரும், 1 கேன்சல் ஆயிரும் சரியா. அப்போ 2 தான் வரும், அதை தான் இதில் போட்டுருக்காங்க சரியா. ஸோ இதை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஒரு பாருங்கள், ஒரு ஈஸியான ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம் லாஸ்ட்டாக சரிங்களா. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா சிறுசாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெருசாக எழுதிக்கிறேன். லாக் பேஸ் b root x of y is equal to log base b y by x இப்படி வரும் சரிங்களா. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். log base 2 √8ன்னு வச்சுக்கலாம் சரியா. இது எப்படி நம்மளால் எழுத முடியும்னா அங்கே பாருங்கள், log இங்கே பிக்கு பதில் என்ன இருக்குது, 2 இருக்குது ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கேயும் 2 தான் வரும் ரைட்டா சரிங்களா. அடுத்து இங்கே ஒய்க்கு பதில் இங்கே ஒய் இருந்துச்சுன்னா இங்கே ஒய் இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது 8 இருக்குது, அப்போ இங்கே என்ன வந்துடும் 8 வந்துடும் சரியா. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் தானே 2 தான் இருக்குது, அப்போ அந்த 2வை இங்கே கீழே எழுதிக்கலாம். புரியுதா. அப்போ எக்ஸ் வந்து என்ன ஆயிரும், கீழே வந்துடும், பி வந்து பேஸ் ஆயிரும், ஒய் வந்து இந்த சைடு வந்துடும் சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இன்னொரு நம்பர் கூட பார்த்துடலாம் பாருங்கள். log 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ என்ன வரும் பாருங்கள், முதல்ல இந்த ஸ்கொயர் ரூட் இந்த 2 கீழே எழுதிக்கோங்க. அடுத்து லாக் என்ன வரும், இந்த பேஸ் வந்து இங்கே வந்து 5 வந்துடும், இந்த 27 வந்து இங்கே வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நான் இதாக எழுதியிருக்கேன், லாக் 5 இப்படி வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இனிமேல் நம்ம சம்ஸை பார்க்கலாம் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி லாகரிதமில் எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க, அதை எப்படி சொல்யூட் பண்ணுறது, அதாவது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் log base x y is equal to 100 and log base 2 x is equal to 10, find the value of y ன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் log ab is equal to xன்னா இது எப்படி மாற்றலாம், a to the power of x is equal to b மாற்றலாம் சரியா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கும் ரைட், log base 2x is equal to 10 சரியா. அப்போ என்ன வரும் பாருங்கள், x is equal to என்ன வரும், 2 to the power of 10 வருமா. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். 2 to the power of 10 is equal to x சரியா.
ஸோ இப்படி வருது ரைட். இப்போ ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, வேறு கலர் எழுதுகிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக் பேஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதை மாத்திரம்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு ஒய். சரியா? இப்போது இது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், 2 to the power of 10 தெரியும். ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியும், எக்ஸ் டு த பவர் ஆஃப் 100 தெரியும். therefore by first equation y is equal to x to the power of 100 இருக்கு இல்லையா, அதில் நான் என்ன பண்ணுறேன், 2 to the power of 10 to the power of 100 போகிறேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எப்படி வந்துச்சு இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், நம்மகிட்ட எக்ஸ் இருக்கா, ஒய்யோட பவர் என்ன இருக்குது, ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 100 இருக்குது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த எக்ஸை எடுத்துகிட்டு தான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸோட வேல்யூ 2 to the power of 10 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை இங்கே போகிறேன். சரியா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், y is equal to 2 to the power of 10 into 100 என்ன வரும், 1000 வரும். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் a to the power of m ஹோல் ப்ராக்கெட் n is equal to என்ன வரும், a to the power of m into n வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஃபார்மெட் வச்சு செஞ்சிடும். ரைட்டா? இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, அடுத்த போகலாம். அடுத்த பாருங்க, log base 5, அதுக்கப்புறம் log base 5, அதுக்கப்புறம் again log base 2, x is equal to 0 வருது. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கேயும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். log ab is equal to xன்னு சொன்னால் a to the power of x is equal to b. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இங்கே பாருங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ், இது log, இது பேஸ் a. சரியா? இந்த மொத்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொத்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னது b. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், log பேஸ் 5 இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இது இந்த log a இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, என்கிட்ட இந்த மொத்த வேல்யூ இருக்குது. 2x இது ஃபுல்லாக இருக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது a, இது எல்லாமே b ஈக்குவல் டு 0 இருக்குது. இது வந்து என்னது x. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ log பேஸ் a b இஸ் ஈக்குவல் டு x. ரைட்டா? அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 5 to the power of 0, இது 5 to the power of 0, that is equal to log 5 again log base 2x. எழுத முடியாதா? a to the power of x is equal to b. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அப்போ என்ன வரும், log 5 log 2x is equal to 5 to the power of 0 என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ், 1 வந்துடும். சரியா? இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் கீழே இருக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், இந்த log a இருக்கிற இடத்துல 5 இருக்குது, x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இது இருக்குது. சரியா? அப்போ a to the power of x, அதாவது 5 to the power of 1 is equal to என்ன வந்துடும், log 2x வந்துடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன எழுதிக்கலாம், log 2x is equal to 5. சரியா? அகைன் பாருங்கள், a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, x இருக்குது, x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 இருக்குது. சரியா? அப்போ என்ன வரும், 2 to the power of 5 is equal to x. therefore x is equal to 32 அப்படின்னு தெரியும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு முதல் தடவை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு 2 தடவை நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? இன்னொரு தடவை கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்னொரு தடவை கூட நான் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 5 இருக்கு இல்லையா, இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ இந்த டோட்டல் வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், இது மொத்தத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பின்னு வச்சுக்கிறோம். சரியா? இங்கே எக்ஸ் வச்சுக்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த 5 ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த வேல்யூ என்ன வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்கிறோம், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா?
அப்போ அகைன் இது ஏ, இது பி, இது எக்ஸு. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? சரி, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். என்ன இருக்குது? log a by b plus log b by a is equal to log a plus b. சரியா? அப்போ தென் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்கள், log a plus log b is equal to என்ன வரும்? log a into b வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ளஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ இங்கே எல்ஹெச்எஸ் சைடில் பாருங்கள், எல்ஹெச்எஸ் equal to RHS கொடுத்துட்டாங்க. நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்தே செய்வோம். அப்போ log a by b ப்ளஸ் b ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் வரும். இஸ் ஈக்குவல் டு லாக் a ப்ளஸ் பி. சம்மு கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபார்முலா ரைட்டாக, இதை விட்டுருங்க. நான் அந்த சம் எழுதுறேன். நடுவில் ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும். ரைட்? அப்போ என்ன ஆகும்? இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும், இந்த பியும் கேன்சல் ஆயிரும். சரி, அப்போ இங்கே என்ன வரும்? 1 வரும். ரைட்டா? அப்போ லாக் 1 இஸ் ஈக்குவல் டு லாக் a ப்ளஸ் பி வரும். சரியா? தர்ஃபோர் லாகும் கேன்சல் ஆச்சுன்னா a plus b is equal to 1. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், அடுத்து log base 4 2 இருக்குது, ப்ளஸ் log base 4 4 இருக்குது, அடுத்து log base 4 16 இருக்குது, அடுத்து log base 4 x இருக்குது, is equal to 6. தென் ஃபைண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நல்லா கவனிங்க, எல்லாமே பேஸ் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ நடுவில் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம? வெரி குட், நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்கள். என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம் into 16 into x. சரிங்களா? is equal to 6. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஃபார்முலா போயிடுறோம். என்ன ஃபார்முலானா log ab is equal to x சொன்னால் a to the power of x is equal to b. சரியா? அப்போ இங்கே அதே மாதிரி போட்டோம்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன வரும்? 4 to the power of 6. அதாவது இது முதல்ல மல்டி பண்ணுவோம். 2 into 4 into 16 into x is equal to என்ன வரும்? 4 to the power of 6. சரியா? அப்போ இங்கே 2 ஸ்கொயர் வரும், இங்கே 2 பவர் 1 இருக்கும், இங்கே 2 ஸ்கொயர் வரும், இங்கே 2 என்ன வரும்? 4 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே என்ன வரும்? 2 ஸ்கொயர் ப்ளஸ் பவர் ஆஃப் 6. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா 4ன்றது 2 ஸ்கொயரு, அதுக்கு மேலே 6 இருக்குதான் வச்சுக்கணும். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்னா இது 1 ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக என்னது? 1. ரைட்டா? அப்போ இங்கே என்ன வரும்னா 2 1 + 2 + 4 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of 2. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? a to the power of m இன்ட்டு a to the power of n இஸ் ஈக்குவல் டு a to the power of m + n. சரி, அந்த ஃபார்மேட் எடுக்கணும். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நல்லா கவனிங்க, இந்த இது என்ன வருது? இது ஒரு 3, இது ஒரு 7. ரைட்டா? அப்போ 2 to the power of 7 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of 12 வருது. நான் இங்கே எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சுக்காங்க, இடம் இல்லை. அப்போ x is equal to 2 to the power of 12 divided by 2 to the power of 7. அப்போ என்ன வந்துடும்? x is equal to இது மைனஸ் ஆயிடும் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும் a to the power of m divided by a to the power of n is equal to a to the power of m minus n. சரியா? அப்போ என்ன வரும்? 2 to the power of 12 minus 7 5 வந்துடும். that is equal to 32. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஸோ அடுத்த சம் போகலாம். ஸோ இந்த சம் பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கா? பயப்படாத ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான சம் தான். சரியா? ரொம்ப சிம்பிளான சம் தான். இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். சரியா? அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சம்மை ஈஸியாக செஞ்சிடலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது? இங்கே லாக் பேஸ் 3 இருக்குது, இங்கே லாக் பேஸ் 4 இருக்குது, லாக் பேஸ் 5 இருக்குது. எல்லாமே என்ன இருக்குது? 1க்கு கீழே இருக்குது. ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரே பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது அடுத்த ஸ்டெப் போகலாம். ஆனால் வேறு பேஸ் இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா 1/log abனா 1க்கு கீழே இருக்கிறத நார்மலாக இருக்கணும்னா என்ன ஆயிரும்? வெரி குட், பேஸும் இதுவும் என்ன ஆயிரும்? மாறிடும். பேஸ் இதுவும் என்ன ஆயிரும்? மாறிடும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அதன்படி இந்த சமஸ்தைங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்போ 1க்கு கீழே இருக்கா? அப்போ என்ன வந்துடும்? பேஸ் வந்து 63. இப்போ நார்மலாக மாற்றும்போது கரெக்டாக இங்கே என்ன வந்துடும்? லாக் பேஸ் 64 வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? லாக் பேஸ் 60 × 5 வந்துடும். சரியா? இப்போ லாக் பேஸ் என்ன இருக்குது? காமனாக இருக்குது. ரைட்டா? அப்போ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? ab + log ac இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? log a b × c யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே கான்செப்ட் தான். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ log 63 × 4 × 5. சரியா?
therefore என்ன வரும் log 60 3 into 4 12 12 into 5 60 அப்போ log 60 60 என்ன ஆயிரும் கேன்சல் ஆகி 1 வந்துடும் log 60 60 என்ன ஆயிரும் கேன்சல் ஆகி 1 வந்துடும் சரிங்களா அடுத்த சம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரைட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரைட்டா கொஞ்சம் அந்த நம்பர் தியரி தெரிஞ்சுன்னா இதை டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ a is equal to 7 plus 4 root 3ன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 1/aன்னு வரும் 7 minus 4 root 3 வரும் இது நம்ம நிறையா செஞ்சுருப்பீங்க சின்ன கிளாஸில் இருந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேனே இப்போது இது 1/a எப்படி வந்துச்சுன்றதை இதான் ஆக்சுவலாக வரும் அது எப்படி வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ 1/aனா என்ன வரும் 1/7 plus 4 root 3 அப்போ கீழே இருக்கிறது இரேஷனலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம இதோடைய காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்டாக அப்போ 7 minus 4 root 3 சரியா அப்போ என்ன வரும் இதால் பெருக்கும்போது 7 minus 4 root 3 வந்துடும் இங்கே என்ன வரும் a plus b into a minus b is equal to a plus b இது a இது b a plus b இது a இது b a minus b அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்போ என்ன வரும்னா 7 minus 4 root 3 divided by 49 minus 4 ஸ்கொயர் என்ன வரும் 16 root 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 3 வரும் அப்போ 16 into 3 48 சரியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ 7 minus 4 root 3 வரும் divided by 1 ரைட்டா அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் a வந்து 7 என்ன பார்த்தோம் a வந்து 7 plus 4 root 3 இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக 1/a என்ன வந்துடும் 7 minus 4 root 3 வரும் இதே வைஸ் வருஷா இதே a 7 minus 4 root 3 இருந்துச்சுன்னா 1/a என்ன வந்துடும் 7 plus 4 root 3 ஆயிடும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துக்குள்ளே செஞ்சிடலாம் தான் நான் வச்சுருக்கேன் பட் அதில் செய்ய முடியல சரியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் இது ஏன்னு வச்சுக்கோங்க இதை ஏன்னு வச்சு அடா சார் வாங்க சார் வந்துருச்சு இதை ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் 1/a இது என்னது 1/a கரெக்டாக தப்பா அப்போ லெட் x is equal to 7 plus 4 root 3 அப்போ 1/x என்ன வரும் 7 minus 4 root 3 சரியா அதன்படி போடும்போது இங்கே என்ன வரும்னா log x 1 to the power of x வரும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா அதானே வரும் அப்போ நல்ல கவனிங்க அப்போ log x to the power of minus 1 கரெக்டாக 1/xன்றது என்னது x to the power of minus 1 minus 1 இங்கிட்டு வந்துச்சுன்னா log x அப்போ இது கேன்சல் ஆயிரும் ஸோ -1 இதுதான் ஆன்சர் சரியா அப்போ நீங்கள் இதை டைரெக்டாக இப்படி எக்ஸும் போட்டு செய்யலாம் நீங்கள் இப்படியும் போட்டு செய்யலாம் 7 plus 4 root 3ன்னு வச்சுருந்தீங்கன்னா இது என்ன பண்ணும் 7 plus 4 root 3 to the power of -1 போடணும் அதுதான் வந்து 7 minus 4 root 3 வேல்யூ சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் இந்த லெட்டுன்னு வச்சுட்டு நீங்கள் இப்படி செஞ்சே முடிச்சிடலாம் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸுடைய ஃபைனல் சம் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இது ஈஸியான சம் தான் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபைனல் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு சம் கூட இருக்குது ரைட்டா இன்னும் 2 சம் மட்டும் இருக்குது இது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம் சரியா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சால்வ் ஃபார் எக்ஸை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க log of x minus 1 plus log of x plus 2 is equal to log of base 2 1 சரியா அப்போ log x minus 1 அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக பேஸ் என்ன அர்த்தம் 10ன்னு அர்த்தம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா இங்கே வச்சுக்கோங்க லாக்னு எழுதுனாலே என்னது தான் பேஸ் 10ன்னு தான் அர்த்தம் மற்ற லாக்னா தான் பேஸ் 2 இருந்தால் தான் நம்ம எழுதணும் இப்போ 2 5 7 இருந்துச்சுன்னா நம்ம எழுதணும் பட் 10 இருந்தால் எழுத வேண்டியதில்லை சரியா சரி ஓகே அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அப்போ நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கா அப்போ என்ன பண்ணுவோம் டைரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் கரெக்டாக log 10 x minus 1 அதாவது LHS எடுத்துக்கும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 சரியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன வரும் log base 10 a minus b into a plus b is equal to a square minus b square சரியா அது log 10 x square minus 1 இதுதான் வந்து LHS சரியா RHSல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா RHSல என்ன கொடுத்துருக்காங்க log base 10 1 கொடுத்துருக்காங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வேல்யூ என்ன இந்த இடத்துல 1ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரும் 0 தான் வரும் சரியா இதில் எந்த மாற்றமும் இல்லை புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இந்த வேல்யூ வந்து ஐ மீன்
இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ வந்து என்ன தான் 0 தான் சரியா. அப்போ எல்ஹெச்எஸில் என்ன முடிஞ்சு நமக்கு log 10 h square minus 1 கிடச்சி. ஆர்ஹெச்எஸில் என்ன வந்துச்சு 0 வந்துச்சு சரிங்களா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும் நமக்கு, நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். AB is equal to xனா a to the power of x is equal to b சரியா. அப்போ 10 to the power of 0 is equal to h square minus 1 சரிங்களா. புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் இங்கே என்ன வரும், ஆக்சுவலாக h square minus 1 is equal to 10 to the power of 0 is equal to என்ன வரும் 1 வரும் சரியா. அப்போ h square is equal to 1 minus 1 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ 2 சரியா. therefore x is equal to என்ன வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 வந்துடும். என்ன வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 வந்துடும் சரிங்களா. புரித புள்ள ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த சம் போகலாம். அப்பப்போ நம்ம சிஸ்டம் வந்து பயங்கரமாக மாஸ் காமிப்பாப்ல சரியா. அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், த ஈக்குவேஷன் log base e x log base e 1 plus x is equal to 0 can be written as கேட்டுக்காங்க சரிங்களா. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பேஸ் என்ன இருக்குது இ இருக்குது. அப்போ இது என்னது நேச்சுரல் லாகரிதம் சரியா. மற்றபடி செய்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். பாருங்களேன் log e ப்ளஸ் இருக்கிறனால என்ன படிக்கணும் நம்ம எக்ஸ் இன்ட்டு 1 + x பதிலாக x + 1 எழுதிட்டேன் சாரி இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ log ab இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மீன்ஸ் a to the power of x is equal to b சரியா. அப்போ இங்கே என்ன வரும் x into x plus 1 is equal to e to the power of 0. anything to the power of 0 என்ன வரும் 1 தான் வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ h square plus x is equal to 1. அப்போ h square plus x minus 1 is equal to 0. புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. யாராவது ஒருத்தர் பார்த்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.